எபிசோட் 40ல் வீட்டில் பொன்மலரும் ஜெயஸ்ரீ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பொன்மலர் ஜெயஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அந்த பிரியனை மீட் பண்ணேமா அப்படின்னோடனே ஜெயஸ்ரீ ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நீ அவனை எங்கே மீட் பண்ண அப்படின்னோடனே, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அவங்க அக்காவையே தாங்குன்னு தாங்குறான், கட்டிக்க போகிற ஒய்ஃபை நல்லா பார்த்துப்பான் போல இருக்குது, ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறாங்க. உடனே ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு நான் எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட ஓப்பனாகவே பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெயஸ்ரீ திட்டுறாங்க, அம்மா நான் அவரை எப்படிமா ஃபேஸ் பண்ணுவேன், இப்படியா போய் பேசுவேன், உங்ககிட்ட ஒன்று சொன்னால் அதை சீக்கிரட்டாக வச்சுக்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ சும்மா எல்லாம் எனக்கு தெரியும், உன் நல்லதுக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே டைமில் எஸ்எஸ் வீட்டுக்குள்ளே வராரு. எங்கே போனான் ஜக்கு, உன் மகனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கத்துறாரு. உடனே என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி பொன்மலர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கஸ்டமர்லாம் நல்லா வந்துட்டுருக்காங்க, நான் என் கடைக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, இவன் ரவுடியெல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கான், இப்படி ரவுடி வந்தால் எப்படி என் கடைக்கு கஸ்டமர் வருவாங்கன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. உடனே ஜக்கு சொல்லாரு, உங்கள் சேஃப்டிக்கு தான்ப்பா நான் ஏற்பாடு பண்ணேன், அவங்களாம் பாடி கார்ட்ஸ், ரவுடி இல்லை அப்படின்னு சொன்னோடனே அக்காங்கிறது பெரிய பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யாருடா அக்கா, உனக்கு அவங்க அக்காவா இல்லை எனக்கு அவங்க அக்காவா, தேவையில்லாத இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியனும் ஜெயஸ்ரீயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஜெயஸ்ரீ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ பிரியன் சொல்கிறாங்க, இது தெரியாமல் நான் பாஸ்கருக்கு உங்களை பொண்ணு பார்த்ததை மனசில் நினச்சிக்கிட்டே நான் பேசிகிட்டு இருந்தேன், அம்மா என்ன நினச்சி பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரியன் சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே என்ன கேட்குறாருன்னா, அது எப்படிங்க நான் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்கீங்களா, ஏன் அதை மாற்றி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெயஸ்ரீக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே டென்ஷன் ஆகாதீங்க, நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ மீனு வீட்டுக்கு மீனுவை மீட் பண்ணுறதுக்கு ஜகு வராரு. அம்மா எங்கே அப்படின்னு கேட்டோடனே, அம்மா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இனிமேல் ஹெல்ப் பண்ண வேண்டாம், வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போய் எங்கள் அப்பா ரொம்ப கோவப்பட்டாங்க அப்படின்னோடனே, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஈகோ இருக்குது, எங்கள் அம்மா அப்படிலாம் பாதியில் விட மாட்டாங்க, ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க, சரி நீ கூட உட்காந்து சாப்பிடுன்னு ஜகுக்கு அன்பாக பரிமாறி விடுறாங்க. நான் தான் சமைச்சேன்னு சொல்லவும் ஜகு எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க. உனக்கு என்ன சொன்னாலும் நம்புவியாடா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறாங்க. மீன் ஜகு கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க. இப்போ எஸ்எஸ் காரில் போயிட்டுருக்காரு. காரில் போகிறப்ப எஸ்எஸ் நிறைய ரெண்டு பேர் பைக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை எஸ்எஸ் நோட்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ காரை விட்டு இறங்கி, யார் நீங்கள் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னே, அக்கா தான் எங்களை அனுப்பியிருக்காங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் அப்படின்னே, எங்கள் உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தங்கம் அக்கா கிட்ட பேசுகிறாரு. இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னே, எதுக்கு உன் சேஃப்டிக்கு தான், அந்த ஆடிட்டர்கிட்ட எல்லாம் பிரச்சனை வச்சேன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி, உயிருக்கே பிரச்சனை ஆகிற லெவலுக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லி தங்கம் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எஸ்எஸ் அதெல்லாம் தேவையில்லை, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், அங்கங்கே போவேன், என்ன இப்படி யாரும் ஃபாலோ பண்ணால் எனக்கு பிடிக்காது, என் சேஃப்டியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு திட்டி விட்டுறாரு. உடனே அக்காவும் சரி ஓகே, இனிமேல் நான் யாரையும் அனுப்பலை, இனி அவனுங்க உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பசங்கக்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. இப்போ ஜெயஸ்ரீ முக்கியமான ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி யாருக்கு கையிலையோ கொடுக்குறத காட்டுறாங்க. அவங்க லாயர் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரிஜா எஸ்எஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ பிரச்சனை தாண்டி இந்த கடையை நடத்தணுமாங்க, பேசாமல் விற்று பேங்க்கில் பணத்தை போட்டுருங்க, மாதம் மாதம் வர இன்ட்ரெஸ்ட் வச்சு நிம்மதியாக வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது என்னால் முடியாது, அப்படி என்னால் அந்த கடையை விட்டு கொடுக்க முடியாது, வீட்டில் எல்லோரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நான் சொல்கிறாங்க, ஸோ நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, இன்னும் அது பிரச்சனை ஆகிடுமேங்கன்னு கிரிஜா கேட்குறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ் சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் ஒரு முக்கியமான சீனை காட்டுறாங்க. மதுவோட அப்பா மோகனை பார்க்குறதுக்கு இந்த ஆடிட்டர் வராரு. இந்த ஆடிட்டரும் ஒரு ரவுடி, மோகனும் ரவுடி போல இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஜெயிலில் தான் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ மோகன் சொல்கிறாரு, இனி என்னை எப்போ தான் வெளியே அனுப்புவீங்க, சீக்கிரமாக வெளியேடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஆடிட்டர் சொல்கிறாரு, எவிடன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனுக்கு எகென்ஸ்டாக இருக்குது, ஸோ ஜெயிலுக்குள்ளேயே உன்னை நல்லா பார்த்துக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 வருஷம் தான், ஸோ நீ எப்படியாவது கொஞ்சம் பொறுத்து பல்ல கடிச்சிட்டு இருந்துக்கணுன்னே, இல்லை எனக்கு மதுவோட கல்யாணத்தை பார்க்கணும், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளை நான் சந்தோஷமாக வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எல்லாம் வந்துடலாம், ஒரு 2 இயர்ஸ் தானே, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கோ, வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு எல்லாம் நல்லது பண்ணுறேன், இப்போவும் நான் அவனை ஜெயிலில் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் கூட்டி கலவாணி போல இருக்குது, 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க, வெளியே வரும்போது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மதுவோட அப்பா பழைய சன் டிவி ஆங்கராக காட்டுறாங்க. அது இனிமேல் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.